கர்த்தருடைய பரிசு நாமத்து மகிமுண்டாதாக. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு: உங்களை குறித்த தேவ தீர்மானங்களை உலக தீர்மானங்கள் மாற்றிவிட முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 27ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷரே, திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். இப்படியாக பவுல் சொல்கிறார். மனிதரே, திடமனதாக இருங்கள். ஏன் சொன்னால், எனக்கு சொல்லப்பட்டதான பிரகாரமாகவே, கடவுள் எனக்கு உரைத்ததான பிரகாரமாகவே எனக்கு நடக்கும் என்கிறதான ஒரு நம்பிக்கையாக நான் இருக்கிறேன் என்பதாக அவர் அப்படியாக சொல்கிறார். கடவுள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான அந்த வாக்கு தத்துவத்தின் பிரகாரமாகவே நடக்கும். கர்த்தர் எனக்கு இன்றைய நாளில் கொடுத்ததான வார்த்தையின் பிரகாரமே என் வாழ்க்கையை கிரியை செய்வார் என்கிற அந்த உறுதியோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். பவுல் அப்படியாக கடவுள் எனக்கு உணர்த்தினதான, எனக்கு பேசினதான அந்த வார்த்தையின்படியே, அந்த வசனத்தின்படியே எனக்கு நடக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதான காரியத்தை இங்கு பார்க்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறதான அந்த வாக்கு தத்துவங்கள் வசனங்களின்படி என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கின்றதான அந்த உறுதியோடு கூட, உறுதித்தன்மையோடு கூட நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி இருப்போம். கர்த்தர் நம்மை அப்படி இருக்கத்தக்கதான பலனை தருவாராக. தேவ பிள்ளைகளே, பவுல் ஊழிய பிரயாணத்திலே சொன்னதான அந்த வார்த்தையானதான் இப்போ நாம் பார்த்தோம். இத்தாலியா தேசத்திற்கு போகும்படி கப்பல் ஏறி கிரேத்தா தீவிற்கு வந்தபோது அங்கு கடுங்காற்று கொந்தளிப்பு, பெருமழை, கடல் கொந்தளிப்பு என அவர்களை முன்னேற விடாதபடிக்கு தடுத்தது. சில நேரங்களில் கப்பல் மூழ்கி போகும்படியான சூழ்நிலையும் வந்தது. இதற்கு மேல் தப்பி பிழைக்கவே முடியாது என்கிற நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையிலே அற்று போய் காணப்பட்டது. அவரை விட்டு முழுமையாக அற்று போயிற்று. என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து கலங்கி கொண்டிருந்த போது தேவதூதன் வந்து பவுலை பார்த்து, நீ பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உனக்கு முன்னே கூட இருக்கிறதான இவர்களையும் யாவரையும் நான் பத்திரமாக பாதுகாப்பேன். தேவன் தயவு பண்ணினார். கப்பல் சேதமே அல்லாமல் உங்கள் ஒருவனுக்கும் பிராணசேதம் வராது, உயிர் சேதம் வராது என்று சொல்லி தைரியப்படுத்தினதாக அந்த வார்த்தையை அங்கே பார்க்கிறோம். பவுலுக்கு ஒரு தூதன் வந்து சொல்லுவதாக, அவனை நம்பிக்கையூட்டியதாக, பலப்படுத்தியதாக அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையோட ஜனங்களை பார்த்து சொன்னான். அவன் இப்படியாக சொன்னான். ஒரு வார்த்தையை தான் அவன் சொல்கிறான். நாம் மேலே வாசித்த அந்த வசனத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் கூட உலகம் என்ற பரந்த சமுத்திரத்தில் வாழ்க்கையிலே நாம் வாழ்கிறோம். கப்பலிலே அக்கறையை நோக்கி ஒரு ஆவிக்குரிய பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். பிரயாணத்திலே அநேக நேரங்களிலே சமுத்திரம் கொந்தளிக்கும், புயல் வீசும், கடுங்காற்று வீசும், கொடுங்காற்று தாக்கும், அலைகள் மோதும், அலைகள் சீரும், சுனாமிகள் எழும்பும், கப்பல் கவிழ்ந்து பிராண சேதம், உயிரே போகக்கூடியதான சூழ்நிலை வரும். இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் லக்கை தொட முடியாதபடிக்கு, அக்கறை பரலோக நாட்டை நோக்கி நீங்கள் போக முடியாதபடிக்கு, சேர முடியாதபடிக்கு உங்களை தடை செய்யும்படிக்காக காணப்படலாம். லௌகீக காற்றுக்களையும் மனுஷீக பொறாமைகளையும் சத்ருவின் சதிகள் அவைகளெல்லாம், சரீர போராட்டங்களையெல்லாம், பாட உபத்திரவங்களையெல்லாம் மாத்திரமல்ல, நம்மை நோக்கி வருகிறதான பிசாசின் தந்திரங்கள், அக்னி ஆஸ்திரங்கள், மந்திர சூனியங்கள், வல்லமைகள் உங்கள் பிராணனுக்கே, உயிருக்கே சேதத்தை வரக்கூடியதாக இருக்கலாம். இவைகளையெல்லாம் கண்டு பயந்து நடுங்கிவிடவே கூடாது. அன்பானவர்களே, இவைகளெல்லாம் அடக்கி ஆள்வதற்காக அதிகாரம் படைத்தவர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, பயப்படாதே, நீ பரலோக சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும், தேவதூதர்களோடும் ஆராதிக்க வேண்டும், பளிங்கு நதியோரம் நடந்து ஜீவத்தண்ணீரை பருக வேண்டும், பொற்தல வீதியிலே உலாவ வேண்டும், ஆராதனை ஸ்தலத்திலே ஆரவார மகிமையை காண வேண்டும், பரம எஜமானோடு கூட பரலோக எருசலேமில் மின்னழகை அனுபவிக்க வேண்டும், ஜீவரட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும், பொற்கிடத்தை சூட்டி ஆள வேண்டும், ஆட்டுக்குட்டியானவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வேண்டும். ஆகவே
உனக்கும் உன்னோடு பயணிக்கும் உன் குடும்பத்தினர் யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன். இந்த உலகத்தின் மாம்சத்தின் பிசாசின் சீற்றங்களை எல்லாம் உனக்கு அற்ப சேதமாக கொண்டு வருமே ஒழிய உன் பிராணனுக்கோ உனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பரலோக பாக்கியங்களுக்கோ அவைகள் சேதப்படுத்தவே முடியாது, அழிக்கவும் முடியாது. நீ தப்பி பிழைத்து கரை சேர்வதற்கான வழியை நான் உனக்கு காண்பிப்பேன். விடியற்கால களிப்பின் வாழ்க்கையை அனுபவிக்க வைப்பேன். பரலோக மன்னாவை தந்து உன் பசி போக்கி பரலோக நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவேன். இரவு பகல் என உனக்கு நிரந்தரமாக சீக்கிரத்திலே பொழுது விடியும்படிக்கு நான் உன்னை கரை சேர்ப்பேன். நீ நன்மையை காண்பாய். என் சித்தமில்லாமல் உன் தலையில் இருக்கிற மயிர் ஒன்றும் கூட கீழே விடாது. நீ தினமனதாக இருந்து எழும்பி பிரகாசி. உனக்காக கொடுக்கப்பட்டதான முன்குறித்ததான லக்கை நோக்கி நட. லக்கை நீ அடைவாய். நானே உன் வாழ்க்கையின் கப்பலின் மாலுமியாக கேப்டனாக இருந்து உன்னை பத்திரமாய் அக்கறை நாட்டிற்கு கொண்டு போய் சேர்ப்பேன். திகையாதே, கலங்காதே. உன் பிராணன் ஜெயமாய் முடியும். உன் பிரயாணம் ஜெயமாக காணப்படும். உன் பிராணன் பாதுகாக்கப்படும். உலக போராட்டங்கள் நம்மை முடியும். உலக போராட்டங்கள் சீக்கிரத்திலே நன்மையாய் முடியும். உனக்கு முன்பாக உன்னை ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் நான் நிறுத்துவேன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர். அவர் வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறியே தீரும். உங்கள் வாழ்க்கையின் காரியங்களோ சூழ்நிலைகளோ அதை தடை பண்ண முடியாது. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சொல்லப்பட்ட பிரகாரமாக அப்படியே நடக்கும். ஏற்ற நேரத்திலே அவைகள் தீவிரமாய் உனக்கு உன் வாழ்க்கையிலே நடப்பித்து தான் போகிற எல்லாவற்றையும் அனுதினமும் அதினதனுடைய காலத்திலே நேர்த்தியாய் சமாதானமாய் விரும்பின பிரகாரமாக விரும்பத்தக்கதாக விரும்புகிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்து முடிப்பார். கலங்காதிருங்கள். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன். அவர் தனிமையிலே நீங்கள் அழுத நேரங்களிலே உபத்திரவத்தினால் சமுத்திரத்தில் மூழ்கி போன சமயங்களே, வியாதி மரண பள்ளத்தாக்கிலே வஞ்சகர்களின் அம்பு உங்கள் இருதயங்களை ஊடுருவின நேரத்திலே, இருளான சூழ்நிலையில் உங்கள் கண்ணீரை ஜெயமாக தேவ சமூகத்தில் முறையிட்ட பொழுது தேவன் அன்பாய் ஆறுதல் சொல்லி உங்களை தேற்றினவர். வார்த்தைகளை ஒன்றும் நீங்கள் ஏறெடுத்ததான வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு ஏற்ற நேரத்தில் அவைகளை சொல்லப்பட்ட பிரகாரமாக தேவன் நடத்துவார். அது நடக்கும். ஆகவே அந்த தேவன் மேல் முழு நம்பிக்கையாயிருங்கள். அவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். நீங்கள் நினைப்பது போதுமென்று எந்த ஒரு தீர்மானமும் நமக்கு சம்பவங்களுக்கு உங்களுக்கும் நேரிடாது. உங்கள் வாழ்க்கையின் படையில் நங்கூரம் தேவனுடைய கரத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அற்புதங்களை செய்த தேவன் நிச்சயமாய் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். சூழ்நிலைகள் தலைகீழாக மாறிப்போகும். தினமனதாக இருங்கள். காரியங்களை மாறுதலாக முடியும்படி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தைரியமாக இருப்போம். உலக சூழ்நிலைகள் தலைகீழாக இருந்தாலும் மாறிப்போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை குறித்து உலகம் வைத்திருக்கிறதான ஒரு தீர்வை நீங்கள் கண்டு பயப்படாதீர்கள். உங்களுக்குள் இருக்கிறவர் உங்களை மாற்றுவார். உங்களை குறித்த தெய்வ தீர்மானங்களை உலக தீர்மானம் ஒரு நாளும் மாற்றவே முடியாது. ஆகினால் தேவன் உங்களை குறித்து உயர்வாக வைத்திருக்கிற அந்த தீர்மானங்களை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அந்த தேவன் மீது நம்பிக்கையாக இருப்போம். தொடர்ந்து வேத வசனங்களை வாசிப்போம். அவைகளுக்கு கீழ்ப்படிவோம். அந்த வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.